அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை. அதனால் என்ன? சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்து நம் அனைவரையும் இருளின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுவித்து கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் பேற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வாறு கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது, ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் ஏன் பாவம் செய்யக்கூடாது என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலில் பாவம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். திரு சட்டத்தை மீறுவதே பாவம் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுளின் கட்டளைகளை தான் புனித யோவான் இங்கு திரு சட்டம் என்று குறிப்பிடுகிறார். எனவே கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்படுவதே பாவம் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இவ்வாறு கடவுளின் கட்டளைகளை மீறி நாம் பாவம் செய்யும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை நாம் இழந்து விடுவதால் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெறும் தகுதியை நாம் இழந்து நெருப்பு ஏரிக்கு சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றுதான் புனித பவுல் கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு வாழும் நாம் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். நரகம் என்பது சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 41ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்த இடம்தான் நரகம். ஆனால் கடவுள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் இடம் விண்ணக ராஜ்யம் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவேதான் புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு வாழும் நாம் பாவம் செய்து இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற்று வாழும் அந்த தகுதியை இழந்து நாம் நரக நெருப்பிற்கு செல்லக்கூடாது. சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் அந்த நரகத்திற்கு சென்று நாம் அழிவை சந்திக்க கூடாது. மாறாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ்ந்து அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். ஒரு பழமொழி உண்டு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, பொருள் இருந்தால்தான் இந்த உலகில் நாம் வாழ முடியும். பொருள் இல்லை என்றால் இந்த உலகில் நாம் வாழ முடியாது. அதே போல் அருள் இல்லை என்றால் விண்ணக ராஜ்யத்தில் நாம் நுழைய முடியாது, விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் பங்கு பெற முடியாது என்றுதான் இந்த பழமொழி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. கடவுளுடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்ததால் தான் ஆதி பெற்றோர்கள் கடவுள் தங்களுக்கு கொடுத்த அந்த தெய்வீக அருளை இழந்து விண்ணக ராஜ்யத்தில் வாழும் தகுதியை இழந்து விண்ணக ராஜ்யத்தை விட்டு வெளியேறியதாக தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து வழியாக நாம் இழந்த தெய்வீக அருளை மீண்டும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் பேச்சை நாம் பெற்றிருக்கிறோம். இவ்வாறு இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் பேச்சை பெற்ற நாம் கடவுள் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். மாறாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் பாவம் செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து விடுவோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இல்லை, நெருப்பு ஏரிக்கு சென்று அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றுதான் புனித பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டு வாழும் நாம்
பாவம் செய்து தெய்வீக அருளை இழந்து நரக நெருப்பிற்கு செல்லக்கூடாது. மாறாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழும் போதுதான், நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை காத்து கொண்டு வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். மாறாக கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாம் கடவுள் கட்டளைகளை மீறி பாவம் செய்து இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை இழந்து விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற்று வாழும் தகுதியை இழந்து நெருப்பு ஏரிக்கு சென்று அழிவை சந்திக்க கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, முந்தைய நாட்களில் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை நாம் இழந்து நின்றோம். ஆனால் பரலோக பிதா தன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் இழந்த அந்த தெய்வீக அருளை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளை காத்து கொண்டு வாழ்வோம். நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நிலைத்து நின்று வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாக வாழும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்து நின்று வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை, அவர்கள் குடும்பங்களை விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.